Hello friends, ஒரு செங்க சூளை இருக்குது. அந்த செங்க சூளையில நிறைய பேர் வர்க் பண்ணிட்டு வராங்க. அதுல குழந்தைகளும் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வர்க் பண்ணும்போது அந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த செங்க சூளையில இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி மரத்துல ரெண்டு பேரும் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. உண்மையிலுமே அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணாங்களா இல்ல யாராச்சும் மர்டர் பண்ணாங்களா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டம் கடம்பூர் பகுதியில ஒரு செங்க சூளை இருக்குது. அந்த செங்க சூளையில ஃபேமிலி நிறைய பேர் வர்க் பண்றாங்க. அப்படி ஒரு ஃபேமிலில ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா தங்கச்சி அவங்க ஸ்கூலுக்கு போகாம இந்த செங்க சூளையில குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வர்க் பண்ணும்போது அந்த செங்க சூளை ஓனருடைய பையனும் அந்த பையனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த ரெண்டு அக்கா தங்கச்சிக்கு பாலியல் ரீதியா வன்கொடுமை செஞ்சு பலாத்காரம் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த அவங்க வீடியோவா எடுத்துட்டு இதையே காமிச்சு நாங்க சொல்றதை நீங்க செய்யலனா வெளியே போய் காமிச்சிருவோம் பிளாக்மெயில் பண்ணியே அந்த சிறுமிகள் கிட்ட கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிறுமிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம்ல இவங்க குளிக்கும் போதெல்லாம் அங்க உள்ள கேமரா பிக்ஸ் பண்ணி அந்த வீடியோவும் எடுத்து இவங்கள்ட்ட காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு வீடியோவும் இவங்க காமிச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவும் மனசு உடைஞ்சுதானே அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் குடும்ப சூழ்நிலை காரணமா தானே நாங்க செங்கல் சூளைக்கு வேலை செய்யறோம். அங்கேயும் இந்த மாதிரி கொடுமை பண்ணா நாங்க எங்கடா பண்றது? கடவுளே, நாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம நான் ஒரு நல்ல வெல்த்தான ஒரு ஃபேமிலியில பிறந்திருந்தா இந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை வந்திருக்காதே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றது? இவங்க சொல்றது நம்ம அவாய்ட் பண்ணாலும் இவங்க இந்த வீடியோலாம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல காமிச்சியோ இல்ல எங்கேயாச்சும் போட்டோ நம்ம பேரை நாசம் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய குடும்பத்துக்கும் கெட்ட பேர் ஆயிடுமே. எல்லா விஷயத்தையும் போட்டு அந்த ரெண்டு குழந்தைகளும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யோசிச்சு அந்த ரெண்டு குழந்தைங்க டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. செங்க சூளைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வேலைக்கு போறதை நிறுத்திடுறாங்க. ஒரு நாள் February 28, 2024 அன்னைக்கு ஈவினிங் டைம்ல போயிட்டு அவங்க செங்கல் சூளையில இருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை தாண்டி ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த பெரிய மரத்துல அக்கா தங்கச்சியான இந்த ரெண்டு குழந்தைகளும் கயிறு போட்டு தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா போயிட்டு எங்க நம்ம பொண்ணுங்களை காணும் அப்படின்ட்டு அவங்க எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல நியூஸ் வருது, உங்க ரெண்டு பெண்ணும் கயிறு போட்டு தூக்கு அவங்க அம்மாவுக்கு எந்த விஷயமே தெரியாது எதனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி விசாரிக்கும் போது தான் அந்த செங்கல் சூளையில இந்த மாதிரி கொடுமைகள் இந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. குழந்தைகளை தொழில ஈடுபடுத்துறது ஒரு தப்பான விஷயம். குடும்ப சூழ்நிலை காரணமா இந்த குழந்தைகள் வேலைக்கு வந்தாலும் ஒரு நடத்துறதான ஒரு நடத்தை இருக்கு இல்லையா, அப்படியும் இவங்க நடத்தாம பாலியல் ரீதியா கொடுமை பண்ணி பலாத்காரமும் பண்ணி இருக்கிறாங்க. அது இல்லாம அதை வீடியோவும் எடுத்து மிரட்டி பல தடவை இந்த குழந்தைகளுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த செங்கல் சூளை ஓனரையும் அவங்க பையனையும் இந்த பையனோட ஃப்ரெண்டையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க எடுத்ததான வீடியோயும் கலெக்ட் பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா ஸ்டேட்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த ரெண்டு பெண் குழந்தைகள் குடும்ப சூழ்நிலை காரணமா செங்கல் சூளைக்கு வேலைக்கு போனது தப்பா இல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க வேலைக்கு போனது தப்பா? அவங்க வீடியோவை எடுத்து மிரட்டினதுக்கு அப்புறமும் அவங்க வேலைக்கு போனது யாரோட தப்பு? வீட்டுக்கு இல்லாம அந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும் அப்படின்னுட்டு எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க இந்த பெண்ணுங்க வாழ்ந்துகிட்டும் அந்த மாதிரியான மிருகத்துக்கு இரையானதும் யாரோட தப்பு? ஏழ்மை அப்படிங்கிற ஒரே ஒரு சூழ்நிலையும் காரணமும் தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் நிறைய பெண் குழந்தைகளும் சரி இந்த மாதிரி விஷயங்களை வேற வழி இல்லாம அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வழி எல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க உலகத்துல வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இதை தாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எங்க போய் சொன்னாலும் நீதி நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறதான ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு சோகத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். லெட்ஸ் தென் டாடா, பை பை.